அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நவம்பர் 15ஆம் தேதி நம்மளுக்கு குருநானக் தேவ் நம்மளுக்கு சந்தை விடுமுறை. நாளை தினம் நம்மளுக்கு சந்தை விடுமுறை. இன்றைய தினம் நவம்பர் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்தை எப்படி முடிவுன்னு பார்க்கணும். அதற்கு முன்பு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பரிந்துரையும் வழங்காமல் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். அதாவது இதை பாருங்கன்னு சொல்கிறோம். இதோட ரிசல்ட்டை நம்ம சொல்கிறதில்ல. அது நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். அதோட ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 11 மணிக்கு பலர் எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கரெக்டாக ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 25 ரூபா டு 35 ரூபாயில் இருக்குது. அதனால் இனி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி கம்மி, இம்ப்ளைடு வாலிட்டி பிலோ 5 வந்துடுச்சு, அதனால் சான்ஸ் கம்மி அப்படின்னு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இதெல்லாமே நம்மக்கிட்ட கட்டண பயிற்சி எடுத்தவங்க கிடையாது, அல்லாதோர். அப்போ அவங்க எவ்வளோ தூரம் விழிப்புணர்வுடன் இருக்கிறாங்க. அதாவது சந்தையை நம்ம நம்ம வரைபடத்துக்கு தான் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வரைபடத்துக்கு நான் எதிரி கிடையாது, ஆப்ஷன் பிரீமியத்தை புரிந்து கொள்வதற்கு வரைபடம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வர்றோம். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோமோ, ஆப்ஷன் ஸ்டேபிள், இம்ப்ளைடு வாலிட்டி. அப்போ ஆப்ஷன் ஸ்டேபிளை விட நீங்கள் எல்லாருமே இம்ப்ளைடு வாலிட்டிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது தெரிய வருது. அது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் ஒரு சிறந்த முறையில் நம்ம சேனல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இதன் அடிப்படையில் உணர்கிறேன். அதனால் யாரெல்லாம் நம்ம ஆய்வு செய்யுங்கள்னு சொல்லுவோம், ஆய்வு செய்யும்போது இதை பற்றி இதனுடைய உணர்வு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா நம்மளை வசைப்பாடுவார்கள். ஆனால் நம்ம சொன்ன விஷயத்தை உள்வாங்கி கொண்டு, ஏன்னா நம்ம பரிந்துரை எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் நான் ஆய்வு செய்யுங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பதிலாக கொடுத்துருப்பேன். அப்போ சிலர் நம்மளை வசைப்பாடுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஆய்வு செய்யுங்கள்ட்டேன்னா இது ஒரு கலை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அதனால தான் நான் ப்ராபபிலிட்டியில் 80%, ப்ராபபிலிட்டி 20% அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே. நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படி தான் பார்ப்பீங்க. ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, இதற்கு உட்பட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலை, வீக்லி ஹை, வீக்லி லோ, இதற்கு உட்பட்டு இருக்கும்போது அது ஒரு இது. இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயப்படணும். ஆனால் அவங்க வீக்லி ஹையை பிரேக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயப்படுறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் புட் செல்லர் பயப்படணும். ஆனால் வீக்லி லோவை கட் பண்ணலைன்னா அந்த புட் செல்லர் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ப்ராபபிலிட்டி நடக்கட்டில்ல, வாய்ப்புகள். அப்போ அதன் அடிப்படையில் அப்போ இந்த இடத்துல இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருந்தன, குறைவாக இருந்தன, ஆப்ஷன் அட்டவணை இங்கே என்ன சொல்கிறாங்க, ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்க, இது அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது சந்தையில் மிகப்பெரிய தெளிவான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆய்வு செய்யுங்க. அதனால் மார்க்கெட்டை புரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது நம்ம வாய்ப்பு இருக்கும்போது ட்ரேடு பண்ணி லாஸ் வேணாலும் ஆகலாமே தவிர, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதில் முட்டி மோதி ட்ரேட் பண்ணி லாஸே பண்ணக்கூடாது. அதனால் எப்போ நம்ம வர்த்தகம் செய்யணும், எப்போ வர்த்தகம் செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். அதனால் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உற்று கவனியுங்கள், ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்பவர்கள் அனைவர்களுக்குமே மிக்க நன்றி. ஏன்னா இந்த சேனல் துவங்கி 5 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி வந்ததுன்னா நம்மளுக்கு இந்த சேனலை நாம் தொடங்கி 5 வருடங்கள் நம்மளுக்கு முடிவு பெற போகிறது. ஏன்னா 2019 டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம இந்த சேனலை துவங்கினோம். அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டாலும் சரி, நம்ம வரைபடம், நியூஸ், எஃப்ஐஐ, டிஐ டேட்டா, வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட், இது எதுவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசலை. 5 ஆண்டுகளாக இதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமா என்று. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி தான்
இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு 23,542க்கு ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு 23,675 130 புள்ளிகள். ஓப்பன் டு லோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் 190 புள்ளிகள் மொமெண்டம் ஆனாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் 23,500 23,500 டு 23,600க்குள்ளே 100 பாயிண்ட்டுக்குள்ளே காலையில் 135 புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த டைம் வேல்யூவை 0 பண்ணியிருக்காங்க. அப்போ இது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இன்றைக்கி 23,500 புட்டும் 23,600 காலை செல் அடித்தவங்களுக்கு 135 ரூபா அப்படியே பேக்கெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் 23,500க்கு 600க்கு இடைப்பட்டதில். அப்போ இந்த 135 பாயிண்ட்டுங்கிறது ஒரு சாதாரணம் இல்லை. இது நீங்கள் நன்றாக புரிந்திருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு லெவல்ஸ் நம்ம பார்க்க போகலாம். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் நியர் இப்போ நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் அட்டவணை நம்ம பார்க்க போகலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க காலையில் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாங்க, திருப்பி அப்படியே ஒரு இறக்கம், அப்புறம் நம்மளுக்கு வந்து சைட்வேக்குள்ளே போயிட்டாங்க. நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். $23,500 புட்டு இப்போ முடிஞ்சது. அடிப்படையில் 23,550 கால், 23,600 கால், 23,550 புட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த 23,550 புட் 17 ரூபானா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லணும் 23,500 23,550 அப்படின்னா இதற்குண்டான தொலைவு 50 புள்ளிகள். ஒரு நிமிடம். நேற்றைய தினம் வந்துட்டு என்எஸ்சி சைட்லேயே நீங்கள் எழுதுறீங்க, கொஞ்சம் ஒயிட் போர்டு இல்லாத மாதிரி வச்சு எழுதுனா கொஞ்சம் பார்க்குறக்கு புரியும் அப்படின்னு ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. அதற்காக நான் மறந்துட்டேன். 23,500 டு 23,550. அப்போ இதற்குண்டான கேப் வந்து 50 ரூபாய். இதுக்குள்ளே இருக்கிறவங்க பகிர்ந்துக்கணும் மார்க்கெட் இதுக்குள்ளே இருந்தால். அப்போ இது ஒரு புட்டுன்னு எடுத்துக்கோங்க. இதோட விலை 17 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் 50 ரூபாயிலிருந்து 17 ரூபாயை கழிச்சிட்டோம்னா 33 ரூபாய். இது யாருக்கு அப்படின்னா 23,500 காலுக்கு. பாருங்கள் 23,500 கால் எங்கே இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு. அப்போது இதை எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அடிப்படை உங்களுக்கு தெரிந்துவிடும். ஓகே, அடுத்த எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம். நவம்பர் 21. இதில் பார்த்தீங்கன்னா 23,500 புட் ஆப்ஷன், 23,600 புட் ஆப்ஷன், 23,600 கால் ஆப்ஷன், 24,000 கால், 23,800 கால், 23,500 காலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த மணி காலம் நம்மளுக்கு வந்திருக்கு, இதை உற்று கவனிக்கணும். அட்டவணையில் நம்மளுக்கு 23,500 புட், 600 புட், 600 கால் அப்படி கொடுத்துருக்கறனால இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போது பார்க்க போனால் நம்மளுக்கு மார்க்கெட் 23,400 இருந்து 23,800க்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இப்போது தென்படுது. மார்க்கெட் 23,400 இருந்து 23,800க்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பது போல் தோன்றுகிறது. இது வேறுபடலாம். இப்போதைக்கு ரேஞ்ச் நம்மளுக்கு இந்த மரப்பை நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது 23,600 அப்படிங்கிறதுனால 23,600 இவங்க ப்ரீமியம் பார்த்தா 155 135னா அப்போ நம்மளுக்கு 23,580 நம்மளுக்கு இருக்கிற மாதிரி. அப்போ இதோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை 2 ஹை எடுத்துட்டா 23,600 புட்டு 200 ரூபாய்னா 23,400, இவங்க 236 ரூபாய். அப்போ 23,836. அதனால தான் நம்ம 23,400 டு 800க்குள்ளே நம்ம இம்பேக்ட் பண்ணோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, அடுத்த வணிகம் எப்படி ஏற்படுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். அடுத்தது நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பெரி மாற்றிக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு 10, இங்கே 11, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை வந்து ஃபோர்ஸாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்குது. அப்போ இது எப்போனா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் மட்டும்தான்
புட் செல்லர் வந்துட்டு பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். அப்போ புட் செல்லர் வந்துட்டு பயந்தால் மட்டும்தான் சந்தை கீழ் நோக்கி கொண்டு போக முடியும். அதனால் இவங்க அதற்கு கீழே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அடுத்தது 23,500 டு 23,600 இதே 100 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ கால் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது 190, இவங்க வந்து 107 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சந்தை வந்து ஒரு 183 புள்ளிகள். அப்போது நம்மளுக்கு 80 ரூபாய் இவங்க இருக்கணும். 600 புட்டு வந்துட்டு 20 ரூபாய் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இவங்க 190, இவங்க வந்துட்டு 155. அப்போ 5 14 345 ரூபா. 100 ரூபாய் கழிச்சுட்டா 245 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. இந்த 245 ரூபாய் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பைரி அப்போ இது 0 பண்ணணும். இது குறைஞ்சிட்டே வரும். அப்போ இதை பாருங்கள், இவங்க 135 ரூபா கால் புட்டு வந்துட்டு நம்மளுக்கு 107 ரூபா. இது ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு 12 242. அப்போ எவ்வளோ தூரம் மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ இதுக்குள்ளே கணிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அப்போ இது ஒரு ஆப்ஷன் செயினுங்கிறது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இங்கே 50,000 புட் அதிகமான வர்த்தகம், 50,200 புட் அதிகமான வர்த்தகம், 50,500 கால், அடுத்தது 51,000 கால் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 50,000 இருந்து 51,000க்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சிகள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே தெரியுது. அதனுடைய இடத்துல 50,500ம் 50,700ம் மிக முக்கியம். இப்போ க்ளோசிங் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு வீக்லி கான்டாக்ட் இங்கே மன்னிக்கும், வீக்லி இனி கிடையாது, எல்லாமே மந்த்லி தான். $50,300 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது 50,300 500 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 50,800 49,800. அப்போ இது ஜோனாக இருக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 800 ரூபா ஹை அப்படிங்கிறனால நம்மளுக்கு 51,100ம் இந்த பக்கம் 49,500ம். அப்போ இதற்கும் உள்ள தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா 1,600 புள்ளிகள். அப்போ 800 புள்ளிகள் ஆவரேஜ் அப்படிங்கும்போது 50,500 மையமாக வைத்து செயல்பட போகிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இம்ப்ளைட் வாட்டி கால் சைடு 13, புட் சைடு வந்துட்டு 15. ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாட்டி இருக்காங்க. இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்க போனால் நம்மளுக்கு 1 லட்சம் அப்படிங்கிறது 50,000 புட்டில் இருக்குது. அதற்கு அடுத்து வந்து 49,500 இருக்குது. 49,000 எவ்வளோன்னு பார்த்தலாம். 49,000 73,000. இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் சைடு நம்மளுக்கு பார்க்க போனால் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி இப்போதைக்கு தோணுது. சப்போர்ட் தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. அப்போ 50,000ம் 49,500ம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இப்போ இருக்கக்கூடும். அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இவங்க புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சினாரியோவில் இருக்கிற வர மார்க்கெட்டுக்கு 50,000 புட்டும் 49,500ம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் நம்மளுக்கு பார்க்க போனால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஹெவியாக இல்லை. கம்பேரிட்டிவ் புட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 51,000 இருக்குது. ஆனால் அதுவும் பெருசாக இல்லை. அடுத்தது 50,500 இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு 50,000லையும் 49,500லையும் சப்போர்ட் இருப்பது போன்று தோன்றுகிறது. இதனை நன்றாக உற்று கவனிங்கள்.
இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ வந்து என்னுடைய சுய விளம்பரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி நவம்பர் 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து கட்டண பயிற்சி துவங்கியிருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க கற்றலுக்காக. நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது அறவே இருக்காது, வரைபடம் இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடுகள் எப்படி நம்ம சந்தையுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு கற்றலுக்காக இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இணையலாமே தவிர, இல்லை நம்ம நஷ்டத்தில் இருக்கிறோம் உடனடியாக லாபத்தில் மாற்றி ஆகணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. அடுத்த இன்னொரு சுய விளம்பரம். நம்ம கட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் புரோக்கரேஜ் அப்படின்ட்டு கம்பெனிக்கு கொடுப்பீங்க. அந்த கம்பெனி ஒரு சிறு பங்கீடு ஆப்ஷன் டிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு கொடுக்கும். விருப்பம் உள்ளவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் லிங்க் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைவதால் என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஒரு ஆதாயம் நம்மளுக்கு இருக்காது, ஏனென்றால் நம்ம பரிந்துரை வழங்குவதே கிடையாது. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் மாதத்தில் ஒரு நாள் நம்மளுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்துட்டு அதாவது ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சந்தையோட திசைகள், அதனுடைய வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஏதாச்சும் ஆய்வு செய்ய ஒரு நேரலை வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். இன்னும் நம்ம அதை பற்றி டிசைட் பண்ணல. அதுக்குண்டான தேதிகள் பிற்பகுதியில் அறிவிக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.